எஸ் பாரதி என்னை பத்தி என்ன சொன்னாருன்னா, 2 ஆண்டுகளுக்கு முன்னாடி சின்ன பையன் அப்படின்னாரு. அவர் யாரையோ பெரிய பெரிய தலைவர்கள் எல்லாம் சிறைக்கு அனுப்பிச்சிருக்கேன், அவர் கையில ஜாதக ரேகை பக்காவா இருக்கு, அது இந்த முறை பாத்திரலானே. இந்த சின்ன பையன் திமுகவுக்கும் RS பாரதிக்கும் இந்த கேஸ வச்சு என்ன செய்யறான்னு பாத்திரலாம். இதே சின்ன பையன் RS பாரதி அவருடைய ராசியான கைரேகை என்ன பண்றாருன்னு பாருங்கண்ணா. ஆனால் இந்த கேஸ பொறுத்த வரைக்கும் நிச்சயமாக இந்த லாஜிக்கல் இதுக்கு எடுத்துட்டு போறோம். RS பாரதி அவர்களையும் திராவிட முன்னேற்ற கழகத்தையும் நாங்கள் விடப்போவது கிடையாது. we will take it to the logical end. ஏன்னா இது பண்ணாதனாலதான் யாரும் எல்லாம் ஒதுங்கி ஒதுங்கி போறதுனாலதான் BA படிச்சவங்க நாயி, யாராச்சும் நீதிபதியா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, லாயரா இருந்தா நாங்க போட்ட பிச்சை, யாருமே அவர் எதுவும் செய்யாதனால பயத்தினால ஒதுங்கி ஒதுங்கி போறனால அந்த பேச்சு ஆணவத்தை தாண்டி கர்வத்தை தாண்டி அட்டூழியத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறது. அதனால இந்தியாவிலேயே அது முதலா இருக்கும். நான் கள்ளச்சாராயத்தை காட்சி வித்தேன் அப்படின்னு சொல்லிட்டு மானநஷ்ட வழக்கு போடுற ஒரு ஆள் மேல மானநஷ்ட வழக்கு போடக்கூடிய ஒரு ஆள், அப்பனா அவருடைய லீகல் அட்வைசர்ஸ் எல்லாம் சரியானவரான்னு RS பாரதி அவங்க செக் பண்ணணும். இந்த கேஸை பொறுத்தவரை எங்களுடைய மூத்த வழக்கறிஞர்கள் இருக்கிறாங்க. ஒரு பக்கம் இந்த கேஸ் கொடுத்திருக்கக்கூடிய என் சார்பாக வாதாடக்கூடிய பால் கனகராஜன் கூட இருக்கிறாங்க. இன்னொரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சியினுடைய மாநில வழக்கறிஞர் பிரிவினுடைய தலைவராக இருக்கக்கூடிய அண்ணன் வழங்காமுடி அவர்கள் என்னோடு எல்லா வழக்கறிஞர் தோழர்கள் இருக்கிறாங்க. அவங்க இதை பாத்துக்குவாங்க. we will take it to the logical conclusion.